ஒரு கிராமத்தில் வசந்த் என்ற பையன் இருந்தான். தந்தை இல்லை. தாயோ கூலி வேலை செய்து வசந்தை படிக்க வைக்கிறாள். வசந்த் பள்ளியில் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனிடம் புத்தகமில்லை, பேன் இல்லை. பள்ளிக்கு போகவும் பழைய துணியில்தான். சக மாணவர்கள் அவனை பரிதாபமாக பார்ப்பார்கள். ஒரு நாள் ஆசிரியர் கேட்டார், வசந்தா, நீ எப்படி இத்தனை சிரமத்திலும் முதல் வருகிறாய்? வசந்த் சிரித்துக்கொண்டு சொன்னான், ஒரு நாளும் எனக்காக தோற்கக்கூடாது என்பதற்காக எங்க அம்மா வேலை செய்கிறாள். நானும் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் எங்க அம்மாவுக்கான வெற்றியாக நினைத்து படிக்கிறேன். அந்த வாரம் பள்ளியில் பேச்சு போட்டி. வசந்த் கலந்து கொண்டு பேசுகிறான். வாழ்க்கையில் தோல்வி டெம்பரரி, நம்பிக்கை பெர்மனன்ட். நம்மால் நம்பினால் உலகம் நம்மை நிச்சயம் நம்பும். அவனது பேச்சு ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் கண்கள் கலங்கும் வரை பாதிக்கிறது. அந்த காம்பவுண்ட் கூட சத்தமாக கையொட்டுகிறது. வசந்த் மாவட்டம் வரை பேச்சுப் போட்டியில் முதல் பரிசு வென்றான். அவனது படிப்பிற்கும் வாழ்க்கைக்கும் உதவ பலரும் முன்வந்தார்கள். 10 வருடங்களுக்குப் பிறகு வசந்த் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக தனது கிராமத்திற்கு திரும்பினான். ஒரு பேணியும் இல்லாத பையன் இன்று நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு உதவுகிறான்.